தூக்கமாக வருது, டயர்டு, ஃபுல் வேலை. வண்டி எடுத்துகிட்டு போ, அங்கே போ, இங்கே போனால் முடியாது, வேலை செய்ய முடியாது. டிக்கெட்டை கொடுங்க, நான் போகிறேன், அவ்வளோதான். தொழில் அது மாதிரி ஒரு ரெஸ்ட் வேணும், ஒரு நிம்மதி வேணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். உண்மைக்குமே இது இன்றைக்கி நடந்த சிச்சுவேஷன், சரியா? நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பெருசாக அப்ரோச் ஆகலை, அது ஏனோ தெரியல. அந்த ஒரு பனிப்பெண்ணுக்கு நடந்த சம்பவத்தை பற்றின ஒரு வீடியோ இன்றைக்கி நான் ட்ரை பண்ணேன். எனக்கு உண்மைக்குமே தூங்குற, ஏன்னா வெள்ளிக்கிழமை வரும்போது, வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நான் நினைக்கிறேன் இன்னும் மெசேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 150 மெசேஜ் இன்னமும் பேலன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நேற்று மட்டும் ஒரு 500-600 மெசேஜ். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற மக்களே பிஸ்னஸ், கொஞ்சம் நாள் போருங்க, அதை ட்ரையல் பண்ணிவிட்டு ஓகே அதோடைய ரிசல்ட் என்னன்றதை பார்த்துட்டு தொடர்ந்து இதை கொண்டு போகலாமா என்ன ஏதுன்றதை சரியாக செட் பண்ணிவிட்டு கஸ்டமர்ஸ்களை கொஞ்சம் சேர்த்து எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன் வேக்கன்சியை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 100-150 மெசேஜ் வந்துருந்துச்சு. ஷாலா நான் அப்டேட் ஒன்று தரேன். அதே போல் வீட்டுகளில் வேலைன்றது இப்போ டிரைவர்களை பொறுத்த வரையில், இப்போ என்னை பொறுத்த வரையில் எங்களுக்கு வீட்டுக்குள்ளேயும் வேலை இருக்குது. அது நிறைய பேருக்கு இருக்குது. அது சிலர் கொஞ்சம் தகுதியை மறைச்சிக்கிறதுக்காக சொல்ல மாட்டாங்க, சிலர் வெளிப்படையாக சொல்லுவாங்க. இப்போ நான்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்கேன்னா நான்லாம் என்ன நடந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வீட்டில் வேலை செய்கிறேன், உங்களுக்கே தெரியும். பாருங்க மெசேஜ் வந்துகிட்டு இருக்குது, சரியா? நான் இந்த மெசேஞ்சரை நான் செக் பண்ணுறதுக்காக இந்த மெசேஞ்சருக்கு மாற்றும் போது வந்துகிட்டு இருக்கிறது. வந்துகிட்டே இருக்கும். அப்போ இதுதான் சிச்சுவேஷன் சில வீடுகளில். இப்போ வீட்டுக்குள்ளே வேலை பார்க்கணும், வெளியில் வேலை பார்க்கணும், லைட்டு மாற்றணும், பாத்ரூமில் டெப் உடஞ்சா மாற்றணும், இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. அது சிலருக்கு அது ஒரு பொறுப்பு மாதிரி, கடமை மாதிரி. அந்த வீட்டை முழு பொறுப்பையும் தன்னுடைய பொறுப்பில் எடுத்து வச்சுருக்காங்க, எல்லாமே ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா அது அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு செய்ய வேண்டிய சூழல் வரும், நிர்பந்தம் வரும். அந்த மாதிரி இப்போ என்னுடைய நிலைமை அதுதான். எங்களுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை வந்தால் வெள்ளிக்கிழமை பெண்ட் எடுக்கிற அளவுக்கு வேலை. வண்டி கழுவணும், வீடு துடைக்கணும், சாலா துடைக்கணும், துவானியாக்குள்ளே வேலை செய்யணும். அது என்ன, அது அந்த ஆரம்பத்தில் வேலை செஞ்சவங்க பழக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. ஒன்று அடுத்தது ஏதாவது ஒன்றுன்னா நம்ம தலை தான் உருளும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனா. அப்போ அதை நம்ம தான் முன்னின்று செய்யணும். அப்போ அதை பார்த்து எது எப்படி இருக்குன்றதை பார்த்து செய்யணும். அப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதால அப்போ எதாக இருந்தாலும் நானே தான் செய்யணும். அப்போ இன்றைக்குமே வேலை அதிகம், செம்ம டயர்டு வேறு. எனக்கு தூக்க மசக்கம். அப்போ சிஸ்டர் வீட்டில் வேலை பார்க்குறவங்க, நான் வேணும்டே தான் சொன்னேன், போய் அந்த இது வாங்கிட்டு வா, கேபால்த்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல நான் சொன்னேன், முடியாது, போக முடியாது, வண்டியெல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற மூடே இல்லை, எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, இல்லை நான் 1 hour 2 hour போய் நான் தூங்கினா தான் சரி வரும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டயர்டில் இருந்தேன். அப்போது பாபா வந்தார், மனசுல இல்லை முடியாது, இது வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, போக முடியாது. எனக்கு உண்மையிலேயே மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் நான் சொன்னேன். ஏன்னா அந்த மனுஷன் ஓட கொஞ்சம் இரவையில் தான் கொஞ்சம் கண் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா கண்ணாடி போடுறவங்க கண்ணு கொஞ்சம் பிரச்சனை. அப்போது வயசு 80க்கு மேலே ஆகிடுச்சு இல்லையா? அப்போது நான் சொன்னேன், ஓட்ட முடியாது பாபா, இன்றைக்கி ஏமாத்து இல்லாமல் வச்சு சமாளிங்க, அதுக்கு ஏமாத் இல்லை அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறமா அப்போ நோன்பு திறக்கிற டைமில் கேமாத்து இல்லைன்னா குழம்பிடுவானுங்கடா வீட்டுக்கு வர்றவனுங்க, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பசங்கள்லாம் வருவானுங்க, சரி வா அப்படின்னு கூப்பிட்டாரு, வெளியே போக முடியாது. அதுக்கப்புறமா அவரே வண்டியில் ஏற்றிட்டு போனார். அவர் அப்போ என்ன சொல்கிறாரு, நீ வண்டியில் தூங்கு, நீ தூங்கு, வண்டிக்குள்ளேயே தூங்கு, வீட்டுக்குள்ளே இருந்தால் எதையாவது வேலை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, தூங்க மாட்டேன், உன்னை ஏதாவது ஒரு வேலைக்கு கூப்பிட்டே இருப்பாங்க, நீ வா வண்டியில் கொஞ்ச நேரம் தூங்கு, நம்ம போய் ட்ராவல் பண்ணிட்டு வரும் வரைக்கும் ஒரு 1 hour கேப் இருக்குது, அதுக்குள்ளே நீ வண்டியிலே தூங்கு அப்படின்னு ஏசியை ஒன் பண்ணி விட்டு அவர் பாட்டில் வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தார். எனக்கு எங்கே தூக்கம் வரும்? நம்ம டிரைவிங் மூட்லேயோ இல்லை வண்டி ட்ராவல் மூட்லேயோ தூங்கி பழக்கமே இல்லை. அப்போ நான் தூங்கலை. அப்போ நாங்கள் இடைக்கிட்ட அப்படியே முடிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன், தூங்க சொல்லி கூப்பிட்டு போனார்.
அது சில மனுஷர்களுடைய தன்மை. இப்போ பாருங்கள், ஒரு கை உடஞ்சி தொங்கிட்டு இருக்கும்போது அந்த கையோடையே வேலை செய்ய வச்சுருக்காங்கன்னு எவ்வளோ சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லைப்பா. ரொம்ப கவலையாக இருக்குது. நான் அது போட்ட வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலையோ தெரியலை. நோன்பு நேரத்தில் எப்படியுமே உங்களுக்கு பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முடிஞ்சால் டைம் கிடைச்சா பாருங்கள். இந்த வீடியோவோட கடைசியில் அந்த சகோதரியோட வீடியோ அட்டாச் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். சில வீடுகள் அப்படித்தான். பாருங்கள், நம்ம பாபா வண்டி வா தம்பி வா, நான் வண்டி ஓட்டுறேன், நீ பாட்டுக்கு தூங்கு, கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்கு. வீட்டில் இருந்தாலும் இவங்கெல்லாம் தூங்க விட மாட்டாங்க, எதையாவது வேலை சொல்லி கூப்பிட்டே இருப்பாங்க, அதால் நீ தூங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி சில நேரங்களில் தான் நடக்கும் மிராக்கிள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிராக்கிள், மெடிக்கல் மிராக்கிள் இல்லை, மனித மிராக்கிள். அதுவும் அரபி மனித மிராக்கிள். அரபிகளில் இப்படியானவங்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கூட நம்மளுக்கு தோண வைக்கிற சம்பவங்கள் தான் இந்த மாதிரி சம்பவங்கள். அதனால தான் இது சொல்லணும் அப்படின்னு நினச்சி அதே மாதிரி அந்த சகோதரியோட வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணுங்க. பாருங்கள், உடஞ்ச கையோட வேலை பார்க்குறாங்க. அப்படியே மனுஷங்க இருக்கத்தான் செய்கிறாங்க.
මට කම්මාර ලංකාවට යන්න උදව් කරන්න මගේ අතින් ටිකට් එක දාලා දෙන්න කියලා කියනවා. ඒජන්සියට 1200ක් දීලා වරන් තියෙන්නේ. ඒ 1200 දී තමයි ඵලයන් කියලා. මට ඉන්නේ බෑ. මට කාගේ කිව්වද දෙන්න. අනේ පුංචි දෙයක් මට කවුරුහරි උදව් කරන්න. මට තේරෙන්නේ මොනවා කරන්නද කියලා. මම කෑලි ගහගෙන යනවා බය කරනවා. මට බෑ වැඩ කරන්න. මම තේරෙන්නේ මොනවා කරන්නද කියලා. මම බැරිම තරම් තමයි TikTok එකට වීඩියෝ එකක් දාන්නේ. අනේ මට උදව් කරන්න. මට ලංකාවට ය아가න්න ඕන කොහොම හරි කරලා. මේකත් මේ කොරින් වීඩියෝ කරන්න ගියාට මට ගෙදරට කතා කරගන්න බැහැ. අනේ පුංචි මට ඉස්කෝලේ යන්න මම හැටි කරන්න මම කාන්දර 5 කෙනෙක් වෙලා හැටි කරන්න ඕනේ. ඒක දෙන්න බැරි වුණා. මෙයා මට පඩින් කපනවා මයි පඩින්. අනේ මට ලංකාවට යන්න ඕනේ. මේ අත තියන්න මට මගේ වැඩ කොම් කරගන්න බැහැ. හොල්ලන්නත් බැහැ. යාළුවා කිව්වට මට අමාරුයි. මට බතා කරලා නැහැ. අනේ මට කොහොමද ලංකාවට යන්න ඕනේ. මගේ අම්මගේ බතා කරලා තමයි මේ තාම කතා කරන්නේ. මට යන්න මම උදව් කරන්න මගේ අම්මට අම්මව ලංකාවට යන්න නම් අම්මට ඉන්න කියලා. එයාලගේ සල්ලි ටික දෙනවා. එයාලගේ සල්ලි දෙන්න කියනවා. මට ලංකාවට යන්න